ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சனிக்கிழமை கதைக்கு போயிடுவோம், கொஞ்சம் டைம் ஆகிட்டுது. ஒரு காடு இருக்குது. ஒரு காட்டில் வந்து ஒரு முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. தியானம் பண்ணி முடிக்கிறப்போ அவர் முன்னாடி வந்து ஒரு எலி போய் நிற்கிது. அவர் எலியை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எலி என்ன சொல்லுது, ஐயா என்னை வந்து பூனையாக மாற்றிடுங்க, எனக்கு வந்து பூனை என்னை அடிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி நீ பூனையாக மாறுவாங்க. அப்படில ஒரு 2 நாள் கழித்து திருப்பி அந்த பூனை வருது. பூனை வந்து என்ன சொல்லுதுன்னா, என்னை நாயாக மாற்றிடுங்க, என்னை நாயாக மாற்றிட்டிங்கன்னா நாயிட்டேருந்து நான் தப்பிச்சுக்குவேன், நாய் என்னை அடிச்சிருமோன்னு பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாயாக மாற்றுறாப்புல. அடுத்து வந்து நாய் வருது. ஒரு 2 நாள் கழிச்சு அதே மாதிரி, என்னை வந்து புளியாக மாற்றிடுங்க, இந்த காட்டில் வந்து புளி வாழ்கிறதுக்கு பயமாக இருக்குது, புளி என்னை அடிச்சிருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி நீ புளியாக மாறு, புளியும் மாறுறாப்புல. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு வருது. வந்து என்னை வந்து வேடனை மாற்றிடுங்க, இந்த வேடன் பூரா என்னோட வேட்டையாடுறாங்க, அதனால் என்னை வேட்டையாடிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேடனை மாற்றி, சரி வேடனை மாற்றிடுறாங்க. திருப்பி ஒரு வேடன் என்னை வந்து என்னை வேடனை இதுலேருந்து வேறு ஏதாவது மாற்றிடுங்க, ஏன்னா இப்போ வந்து விலங்குகள் இதெல்லாம் வேட்டையாடினா என்னைய உள்ளே வந்து சிறையில் அடைச்சிடுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே இவ்வளோ நேரம் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தவர் பொறுமையிலேருந்து என்ன சொல்கிறது, நீ எதா மாற்றினாலும் நீ அதான் இருக்க போகிறது கிடையாது, ஏன்னா உன் மனசுக்குள்ளே இருக்கிறது எலியோட இதயம் தான் இருக்குது, அதுக்குண்டான மனநிலைமையில தான் நீ இருக்க, நீ எதா மாற்றினாலுமே வந்து நீ ஆரம்பத்தில் என்ன வருந்தியோ அதான் தான் இருப்ப, அதனால் நீ எலியாகவே மாறுவே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாப்ப. இதில் என்னென்னா, நம்ம என்னவா இருக்கோம் எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பாக அந்த மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு காமிச்சிடும். நம்ம என்னவா நாம் அவனாக இருக்கலாம், இவனாக இருக்கலாம், எவனாக இருக்கலாம்லாம் இருக்கலாம். ஆனால் நீ யார், நான் யார், நம்ம யார் அப்படிங்கிறது வந்து உன் உள்ளத்தில் இருக்கிறத வந்து கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். அது எப்போனாலும் காட்டி கொடுத்துரும். நம்ம வந்து அதனால் வந்து ஒன்று எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இல்லை, நம்மளாக இருக்கணும், அதுக்கு பயம் ஒன்றும் தேவையில்லை. இன்னொன்று வந்து நம்ம அதான் மாறுவோம் இதாக மாறுவோம் அப்படின்னு மாறினாலுமே வந்து மாறுறதுக்கு நம்ம நினச்சாலுமே நம்ம உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதான் நம்ம தெரியுமே ஒழிஞ்சு, நம்ம அந்த எந்த மாற்றங்கள் நோக்கிறோமோ அந்த மாதிரி, அதாவது வெளிப்புற இதுக்கு சொல்கிறேன் நான், அகப்புறம் உள்புறத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குமோ அதான் நம்ம தெரியுங்கிறது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யார் அரியணை ஏறினாலும் 5 வருஷம் தான். அந்த 5 வருஷம் முடிகிற அடுத்த நாள் வந்து அந்த ஊருக்கு ஓரமாக வந்து ஒரு பயங்கரமான காடு இருக்குது. மிருகங்கள் வேட்டையாடுற காடு எல்லாமே இருக்குது. அந்த காட்டுக்கு போயிடணும், அங்கே இருக்க மிருகங்கள் வேட்டையாடிடும். அதுதான் வந்து அந்த அரியணை ஏறுறதுக்கு ஒன்று. இது நான் ஒரு அரியணை ஏறணுங்கிற விருப்பத்தில் வந்து ஏறினவங்க அந்த 5 வருஷம் முடிஞ்சு போய் காட்டில் விட்டுருவாங்க. அவங்க அங்கே இருக்க மிருகங்கள் அடிச்சிடும். இதுதான் வழக்கமாக இருக்குது. இதனால் யாருமே வந்து அரியணை மாட்டாங்க. சில பேர் வந்து சரி வாழ்கிறோம், ஒரு அரசனாக வாழ்ந்துட்டு போவோமே அப்படிங்கிற மாதிரி அரியணை ஏறி போய் அந்த காட்டில் போய் இதானவங்களும் இருக்காங்க, உயிரோட்டவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தடவை வந்து ஒருத்தன் வந்து வரான், அரியணை ஏறுறான். 5 வருஷம் முடிஞ்சிருது. 5 வருஷம் முடிஞ்ச மறுநாள் வந்து காட்டுக்கு போகணும்ல, காட்டுக்கு கிளம்புறாப்புல. அப்போ இந்த படகு ஓட்டி அந்த ஆற்று கடந்து தான் போகணும் போல அந்த காட்டுக்கு. அந்த படகு ஓட்டி வந்து கிளம்பி படகு ஏற்படுத்தி வச்சுருக்காப்புல. படகுல ஏறணும் பார்த்தா நார்மலான, அதாவது நார்மலாக எப்படி சும்மா சாதாரண உடையெல்லாம் அணிஞ்ச மாதிரி கிளம்பி வராப்புல. இருந்தாலும் வந்து அவருக்கு மனசு கேட்கல. போயிட்டு நம்ம தானே அரசனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல, போகிற நகை அணிகள் எல்லாமே போட்டுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நான் ஒரு அரசனாச்சு, நான் எப்படி படகுல நின்றுக்கிட்டே போவோம், எனக்கு ஒரு ஸ்டூல் போடுங்க, அது போடுங்க, இதுன்னு சொல்லிட்டு வேணுங்கிற விருப்பங்கள்லாம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் அந்த படகுல போகிறாப்புல. அந்த படகு ஓட்டிக்கு ஒரு சிரிப்பு, ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இன்னும் காட்டுக்குள்ளே விட்டு சாக போகிறாப்புல, அதுக்குள்ளே அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப ஆடம்பரமாக போகிறாப்புலன்னு அவருக்கு பொறுமை தாழாமல் கேட்குறாப்புல.
ஏன் அரசே இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு போய் காட்டில் விட்டுருவேன், அப்போ நீங்கள் வந்து புலி சிங்கம் அடிக்க போகிறது, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாகவும் இவ்வளோ எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி போகிறீங்களே அப்படின்னாப்புல. அதுக்கு அரசர் என்ன சொல்கிறாப்புல, யார் சொன்னது நான் காட்டில் போய் இதாக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னோம்னா இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறீங்கன்னா, நான் அரியணை ஏறின வருஷம் அந்த காட்டெல்லாம் அழிச்சிட்டேன். காட்டெல்லாம் அழிச்சு அந்த மிருகங்களை பூரா வேறு பக்கம் அங்கே அதாவது வேடர்களை விட்டு கொண்டுட்டேன். அடுத்த வருஷம் வந்து அந்த பக்கத்து நிறையா கட்டிட நிபுணர்களை விட்டு கட்டிடங்கள் கட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்த வருஷம் இந்த மாதிரி ரோடு இதெல்லாம் போடுவாங்க. அடுத்த வருஷம் விவசாயிகள்லாம் விட்டு இந்த மாதிரி விவசாயம் மேற்பண்ணி இது பண்ணேன். அதுக்கு அடுத்த 5வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மக்களையெல்லாம் அனுப்பிச்சு அங்கே ஒரு கொஞ்சம் மாதிரி மக்களை அனுப்பிச்சு அங்கே இருக்கேன். இப்போ நான் போய் அங்கே போகிறது வந்து வீழ்கிறதுக்காக இல்லை, வாழ்கிறதுக்காக போகிறேன். அங்கே வந்து நான் ஒரு அரசனாகவே போகிறேன், அதனால் அரசனோட தோரணையிலேயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னென்னா ஒரு செயல் செய்கிறோம், அதாவது ஒரு செயலை செய்ய போகிறோம்னா அதுக்கு திட்டமிடுதல் அவசியம். அந்த திட்டமிடுதலை செயலுக்கு தைரியம் அவசியம். ஒன்று வந்து தைரியமாகவும் இருக்கணும், 2 அதுக்குண்டான திட்டமிடுதலும் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஹாப்பி மார்னிங். தேங்க்யூ.